உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. வஉசி மார்க்கெட் பூக்கடை சார்பாக அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக இங்கே வந்திருக்கோம். நேற்று நாங்கள் ஒரு அறவழி போராட்டம் நடத்தினோம். மாநகராட்சியினுடைய கார்பரேஷனில் டெண்டர் முறையில் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால தனிக்கடையாக ஏலம் விடுறதா சொன்னாங்க. தனிக்கடை ஏலத்துக்கு நாங்கள் அங்கே இருக்கிறவங்க எங்களை கூப்பிட்டு அவங்க அணுகாமல் பொதுவாக ஒரு பேப்பர் ரீதியாக கொடுத்துட்டாங்க. அது எங்களுக்கு வேண்டாங்க, எங்களை கூப்பிட்டு அணுகி கேளுனதுக்கு முடியாதுன்னு சொல்லி அவங்க தனிப்பட்ட முறையில் நடத்துவோம். எங்களுக்கு சரியான பதில் கிடைக்காதனால நேற்று அறவழி போராட்டம் நடத்தினோம். அறவழி போராட்டத்தில் ஏசி சார் எங்களுக்கு சரியான பதில் சொல்லாதனால் இன்னைக்கு எங்களுடைய குடி உரிமையை கொடுக்கறதுக்காக நாங்கள் இங்கே வந்தோம். உடனே மாவட்ட ஆட்சி அம்மா இருந்துட்டு உங்களுக்காக நாங்கள் கலந்து பேசி அதை சரி பண்ணி கம்மி பண்ணி தரோன்னாங்க. எங்களுடைய கோரிக்கையை அம்மா ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் முழுமையாக எங்களுக்கு எங்களுடைய கடை எங்களிடம் தான் ஒப்படைக்கணும். தனியாக அவங்க ஏலம் விட்டு வேற ஒரு நவபர் எடுத்துட்டு கீழ் குத்தகைக்கு எங்களால் இருக்க முடியாது. வேற யாருனாச்சும் அந்த மாதிரி கடை எடுத்து வந்தால் எங்களுக்கு மார்க்கெட்டில் கடை வேண்டாம், எங்களுடைய குடி உரிமையை நாங்கள் ஒப்படைக்கப்படும். எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையானது இன்னைக்குள்ள ஒரு நல்ல முடிவு வந்தால் நாங்கள் மார்க்கெட்டில் கடை வைப்போம். இப்ப இன்னைக்கு நேத்து இல்லைங்க, இன்னைக்கு இல்லை, இதுக்கு ஒரு நல்ல முடிவு வர வரைக்கும் நாங்க கடை வைக்க மாட்டோங்க. எங்களுடைய நம்பருக்கு சம்பந்தப்பட்ட கடை எங்ககிட்ட வரணும். காரணம் என்னன்னா, போன வாட்டி கமிஷனர் சாரும் மேயர் சாரும் குத்தகதாரரை நம்பி கடை வாங்கினாங்க, குத்தகதாரர்கிட்ட கடை வாங்கிக்கிட்டோம். இப்ப தனியார் தனித்தனி கடையை ஏலம் விடும் போது அந்த கடைக்கு அந்த மார்க்கெட்ல யார் யார் வியாபாரம் செய்து கொண்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட அந்த கடையை கொடுக்கணும். எங்களுக்கு உரிய கடையை எங்களிடம் ஒப்படைக்கணும். அதுக்கு என்ன தேவையோ கார்பரேஷன் எங்களை கூப்பிட்டு நியாயமா பேசினா நாங்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்போம். கார்பரேஷன் வருவாயை குறைக்கிறது எங்களுடைய நோக்கம் அல்ல. எங்களுடைய வியாபாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். எங்களுக்கு விவசாயி இருக்கிற நம்பி எங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கணும். இப்போ அவங்க ஏலம் விடுறது தனியாக வெளியில் இருக்கிறவங்க எடுத்துட்டு கீழ்கா குத்தகைக்கு விட்டாங்கன்னா அந்த கடையை எடுத்து நடத்த முடியுமா? ஆல்ரெடி அவங்க 20,000 ரூபாய் வாடகை போட்டிருக்காங்க. மறுபடியும் வேற ஒருத்தர் டெண்டர் எடுத்துட்டு அதுக்கு ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வச்சா எங்களால் அதை பயன்படுத்த முடியுமா? முடியாது. அளவு பொருள் என்ன கிடைக்க போகுது? அதுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. எங்களுக்கு முறையான பதில் கிடைக்கிற வரைக்கும் நாங்க பூக்கடை செயல்படுத்த மாட்டோம். சார், நீதிமன்றத்தில் நேற்று நாங்களாக தான் கொடுத்துருக்குறோம். ஒரு 150 கடைக்காரங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை பயன்படுத்தி கொடுத்துருக்குறோம். அது நேற்று மாநகராட்சியினுடைய வக்கீல் வராத காரணத்தினால தள்ளி வச்சிருக்காங்க. தீர்ப்பு எந்த பக்கம் வருது எப்படி வருதோ அது இறைவனுடைய செயல், அவங்க கொடுக்குறவங்களுடைய செயல். இருந்தாலும் எங்களுடைய கோரிக்கை இதுதான். அதுதான் உங்களுக்கு எப்படியும் சொல்றேன் இல்லைங்களா, மாநகராட்சி வருவாயை இழக்கிறதுக்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம். எந்த நம்பர்ல நாங்க இருக்கிறோமோ எங்க கடைக்காரங்களுக்கு மாநகராட்சி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினா அது உரிய பதிலாக நாங்க எடுத்துக்குவோம். நீங்க 8 லட்சம் வச்சிருக்கிறத குறைங்க, 20,000 வாடகையை குறைங்க, அளவு பொருள் ஒன்னும் கிடைக்காது. நாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறோம் தான் சொல்றோம். நீங்க டெண்டர் அலாட் பண்ண வாட்டி தனியார்ல இருக்கிறவங்க வேற ஒருத்தர் பணம் பற்றோர் இருக்கிறவங்க கடையை எடுத்துட்டா அந்த கடையை நாங்க அவங்ககிட்ட கீழ் வாடகைக்கு தானே வாங்க முடியும். அப்படி வாங்கினா இந்த வியாபாரம் என்ன பண்ண முடியும்? அப்ப எங்களுடைய வாழ்வாதாரம் போயிடுச்சு. அதனாலதான் நாங்களே எங்களை எடுத்துக்கிறோம். எங்களுக்கே கூப்பிட்டு வச்சு முறையா கொடுங்கன்னு கேட்கறோம். நாங்க வேற எந்த ஒரு பிரச்சனைக்கும் வரல. முறையே எங்களுக்கு கொடுக்கலனா உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.